வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அது பற்றி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இந்த வாரம் மௌலுது ஒரு ஆய்வு என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு என்று சொன்னால், தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிடுமானால் அல்லது ரபியுல் ஆகிர் மாதம் வந்துவிடுமானால் இந்த மாதங்களிலே சில பாடல்களை பாடுவதை, மௌலுது பாடல்கள் பாடுவதை ஒரு பெரிய இபாதத்தாக, வணக்கமாக எண்ணி பரவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு வெளியே நீங்கள் சென்றால் அங்கெல்லாம் இந்த மௌலுது பாடுகிற காட்சி பார்க்க முடியாது. தமிழகத்திலே பார்க்க முடியும். இலங்கையிலே தமிழ் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, இங்கே இருந்து போனவர்கள், அவர்களிடத்திலே பார்க்க முடியும். கேரளாவில் உள்ள முஸ்லிம்களிடத்திலே பார்க்க முடியும். இங்கே இருந்து பிழைப்புக்காக மலேசியா போயிருக்கிறாங்களே, அந்த ஆட்கள்கிட்ட பார்க்க முடியும். மலேசியா முஸ்லிம்கள்ட்ட பார்க்க முடியாது. இங்கே இருந்து போயிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்க்க முடியும். வேற உலகத்துல எங்கேயும் இந்த மௌலுத பார்க்கல. சவுதி அரேபியாவில் மௌலுது கிடையாது, அரபு நாடுகள்ல கிடையாது. எத்தனையோ நாடுகள், அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ், எங்கேயுமே முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது, மௌலுதுனா என்னன்னு தெரியாது. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் இது இருக்குது. மார்க்கம்னா உலகம் பூராமலும் இருக்கணும். 5 வேளை தொழுகைன்னா உலகம் பூரா இருக்குது. லொஹருக்கு 4 ரக்காத்துனா உலகம் பூரா 4 ரக்காத். தொழுகைக்கு பாங்க சொல்றதுன்னா உலகம் பூரா இருக்குது. ஆனா நம்ம மௌலுதுன்னு சொல்றது எங்க மட்டும் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தானே இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குது? வேற இடத்துல ஏன் இல்ல? இதுகளை எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுவதற்காகத்தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கணும். இது மௌலுதுக்கு மட்டும் உள்ள அடிப்படை இல்ல, டோட்டல் மார்க்கத்துக்கே உள்ள அடிப்படை. என்ன அடிப்படை? அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு தர்றான். தந்து அவங்க ஹயாத்தோட இந்த உலகத்துல வாழும் போதே மார்க்கத்தை முழுமையாக்கி தந்துட்டான். இந்த மார்க்கத்துல ஒரு 90% கொடுத்துட்டு 10% பின்னாடி வர்றவங்க பாத்துக்கிறங்கன்னு விடல. இந்த மார்க்கத்துல என்னவெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முழுமையாக்கிட்டான். ஃபுல் மார்க்கம் இது. இத நான் சொல்லல, அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், நானா சொல்லல. இத அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய தீனை, மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை நான் முழுமையாக்கி விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தீன் முழுமையாயிடுச்சு. முழுமைக்கு என்ன அர்த்தம்? ஒரு கோரையில தண்ணீர் இருக்குது, முக்காவாசி இருந்தா இன்னும் கொஞ்சம் கால்வாசி ஊத்தலாம். 100 மில்லி கிளாஸ்ல 75 மில்லி தண்ணி இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு 25 மில்லி என்னமாவது ஊத்தலாம். 100 மில்லி கிளாஸ் நிறைஞ்சிருக்குன்னு வைங்க, அதுல ஏதாவது சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. முழுமை ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் எதுவும் சேர்க்க கூடாது, சேர்க்க முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான் அப்படிங்கிறது உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அப்ப முழுமையாக்கிட்டான என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதை நமக்கு சொன்னானோ அது மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அது மார்க்கம், அவங்களுக்கு பிந்தி என்னவெல்லாம் வந்துச்சோ அது மார்க்கம் இல்லை. இப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ஒரு 100 வருஷத்துல ஒரு காரியம் உண்டாவுது, மார்க்கம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஒண்ணு முழுமையாக்கிட்டான அதுல இருக்கனது மார்க்கம் இருந்து அதை அல்லாஹ் சேர்த்திருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு 100 வருஷத்துல உண்டானது, 200 வருஷத்துல உண்டானது,
500 வருஷத்துக்கு பிறகு உண்டானது அதெல்லாம் நம்மள மாதிரி ஆக்கு உண்டாக்குனது, வஹீனால உண்டாக்குனது இல்ல. அல்லாஹ்விடத்திலிருந்து ஆர்டர் வந்து உண்டாக்குனது இல்ல. உங்களை மாதிரி என்னைய மாதிரி மனிதர்கள் உண்டாக்குன காரியங்கள். அப்ப நம்ம ஒரு காரியம் மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா என்று தீர்மானிக்கிறதா இருந்தா குர்ஆனில் இருக்கிறதா பார்க்கணும். இருந்தா அது மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, செஞ்சிருக்கிறார்களா, அவங்க கண்ணு முன்னாடி மற்றவங்க செய்யறத பார்த்து அனுமதிச்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது மார்க்கம், அவங்க செஞ்சா அது மார்க்கம், அடுத்தவங்க செய்யறத பார்த்து அங்கீகரிச்சா அதுக்கு பேர் மார்க்கம். அப்படி இல்லையா அது மார்க்கம் இல்லை. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி அது மார்க்கம் இல்லை. இதை நான் சொல்லல, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கூட நானா சொல்லல. எப்படி சொல்றாங்க? இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர் குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புதிதாக எனக்கு பிறகு உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். மார்க்கங்கிற பேர்ல எனக்கு பின்னாடி புதுசு புதுசா உண்டாகும், அதை நம்பிடாதீங்க, எச்சரிக்கிறேன். அப்ப உண்டான என்ன ஆகும்? குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, எனக்கு பின்னாடி என்னவெல்லாம் மார்க்கத்தின் பேர்ல உண்டாகுதோ அவ்வளவும் பித்அத், அனாச்சாரம். குல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டே சேர்க்கும். எனக்கு பின்னாடி மார்க்கம்னு ஒண்ணு வந்தா அதை நீங்க ஏத்துக்கிட்டு செஞ்சா நீங்க போற இடம் நரகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. எனக்கு பிறகு எதுவும் மார்க்கத்தில் வரக்கூடாது, நான் சொன்னது மட்டும்தான் மார்க்கம். 1400 வருஷம் இல்ல 14,000 வருஷம் ஆனாலும் சரிதான், அதான் மார்க்கம். அதுக்கு மேல எதுவும் சேர்க்க இயலாது. இந்த அளவுகோலை நீங்கள் உங்கள் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். பதிய வைத்துக் கொண்டு மௌலுது நம்ம ஆய்வுக்கு எடுக்கிறோம். இந்த மௌலுது என்பது மார்க்கத்தில் ஒரு இபாதத்தாக இருந்தால் குர்ஆன்ல நீங்கள் எல்லாரும் மௌலுது ஓதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கணும். குர்ஆன்ல எந்த இடத்துலயாவது மௌலுது ஓதுங்கள் என்ற கருத்துப்பட ஒரு வசனம் இருக்குதா? இல்ல. மௌலுது ஓதுங்கள் என்ன இல்ல, எந்த ஒரு வசனமும் குர்ஆன்ல இல்ல. சரி, குர்ஆன்ல இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது நீங்கள் எல்லாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் 12 நாளைக்கும் இந்த பாட்டை எல்லாம் படிச்சு ஓதுங்கள், அதனால உங்களுக்கு பெரிய பாயிதா கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களா? சொல்லல. அவங்க சொல்லல. சஹாபாக்களா வாலண்டியரா அவங்களா செஞ்சாங்களா? செய்யவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை. அப்ப குர்ஆனிலையும் இந்த மௌலித பத்தி இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படியான ஒரு செயலை நமக்கு சொல்லவும் இல்லை, ஆர்வமூடவும் இல்லை, ஊக்குவிக்கவும் இல்லை. அப்ப இந்த மௌலித் எப்படி மார்க்கமாகும்? அடிப்படையை முடிஞ்சு வச்சுக்கிற, அதாவது ஒத்த வரியில முடிச்சுட்டு போயிடலாம். அதுல உள்ள சரக்குகள் எல்லாம் இப்ப அள்ளி போடும்போது உங்களுக்கு வெறுப்பு தான் வரும் மௌலிதுல. அதை நான் கடைசியா எடுத்துக்கொள்ள போறேன். முதல் விஷயம், மௌலிதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்ல. அவங்க காலத்துல சஹாபாக்களுக்கு நல்ல அரபி தெரியும், நமக்காச்சும் அரபி தெரியாது. சஹாபாக்களுடைய தாய்மொழி அரபி தானே. அவர்கள பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இருந்தாங்க, கவிதை ஏற்றக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுடைய கவிதை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அவர்களை புகழ்ந்து பத்தி சாம்பிராணி எல்லாம் வைத்து அதுக்கு உணவுலாம் படையல் பண்ணி அதுக்கு மேக்கெட்டு கட்டி அத்தர் தொழிற்சி இப்படி ஓதுனாங்களா? இல்ல. சுல்லா மேல முகபத்து வைக்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழி கேட்டா சொல்லுவாங்க, அது ரசூல்லா செய்யல, ரசூல்லா காலத்துல இல்ல, ஆனா நாங்க முகபத்துக்கு தானே செய்யறோம், ரசூல்லா மேல உள்ள முகபத்தை காட்டுறதுக்கு தானே செய்யறோம் அப்படிம்பாங்க. முகபத்தை காட்டுறதுக்கு செய்யறீங்க, முகபத்தை காட்டுறதுக்கு என்ன செய்யணும்னு அல்லாஹ் வேற என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க முகபத்தை காட்டுறதா இருந்தா யகுல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை முகபத்து வைக்கிறதா இருந்தா கூட முகமதாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்கிறது தான் முகபத்து. நீங்களா பிரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு காபிர்களுடைய கலாச்சாரத்தின்படி எல்லாம் மேடை போட்டு புகழ்றதுக்கு பேர் அல்ல முகபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதையெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அதுக்கு பேர் முகபத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்காக ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்றானா அது முகபத்து. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக ஒருத்தர் தாடி வைக்கிறானா அது ரசூலுல்லாஹ் மேல உள்ள முகபத்து. ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக வேண்டி வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றானா அது ரசூலுல்லாஹ் மேல உள்ள முகபத்து.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி கல்யாணத்தை எளிமையா நடத்துறானா அது ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி வியாபாரத்தை நேர்மையா நடத்துறானா அது ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத். அப்ப ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத் என்பது நீங்கள் அவங்க சொன்னபடி வாழ்வதில் இருக்க தவிர நீங்க அவங்களுக்கு எதிராக நடந்து கொண்டு சும்மா பாட்டு படிக்கிறது இல்ல. இப்ப இந்த அடிப்படையே தவறுங்கிறத முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். மௌலுதுங்கிற அடிப்படை தவறு. இந்த மௌலுது எப்படி வருது தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க என்னமோ அந்த காலத்துல இருந்து இந்த மௌலுதுலாம் நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. கிடையாது. மௌலுது என்பதை எழுதின ஆள் யார் தெரியுமா? நம்ம காயல் பட்டணத்து ஆசாமி தான் எழுதுறாரு. நல்ல விளைக்கணும். இந்த யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி படிக்கிறீங்களே, இந்த எழுதினவர் யாருன்னு கேட்டா காயல் பட்டினத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான் எழுதுறாரு. ஒரு ஆசாமி எழுதுறாரு. காயல் பட்டத்துக்காரர். அந்த காயல் பட்டத்துக்காரர் எப்ப எழுதுறாரு தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முந்தியா? இல்ல, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதுறாரு. அந்த பைத்திலே அவர் சொல்வார் மஹமூது தீபி லப்ப, மஹமூது தீபிங்கிற லப்ப அந்த ஆள் தான் எழுதுறாரு. அந்த கவிதைக்கு உள்ளே அவர் பேரை இணைச்சிருப்பார். நான் கடைசியா கொண்டு வர்றேன். அந்த கவிதைகளை வாசி சிலதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்க வேண்டி இருக்குது. அப்ப அந்த ஆள் தான் இது எழுதுறாரு. இது 300 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பட்டணத்துக்கார சேர்ந்த ஒருத்தர், கொஞ்சம் அரபி அவருக்கு தெரியும், அரபி தெரியும், தமிழும் தெரியும். அந்த திறமையை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை எழுதுறாரு. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காயல் பட்டணத்தை சேர்ந்த ஒரு ஆளு அரபியில் எழுதின அந்த பாட்டு எப்படி இபாதத்தா போனுச்சு, எப்படி குர்ஆனுக்கு மேல உள்ள அந்தஸ்து ஆயிடுச்சு, எப்படி ஒரு மனிதன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை திருப்பி படிக்கிறதுனால நன்மை கிடைக்கும்ங்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகி போயிட்டோம். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மௌலுது இல்ல. அதனாலதான் உலகத்துல எங்கேயும் இல்ல. தயாரிப்பை இங்க நம்ம தமிழ்நாடு தயாரிப்பது. மௌலுதுங்கிறத தமிழ்நாட்டு தயாரிப்பா இருக்கிறதுனாலதான் உலகத்துல எந்த நாட்டிலையுமே மௌலுது இல்ல. நீங்க ஒரு சோதனைக்காக வேண்டி யாராவது அரபு நாட்டுக்கு போறான்னு வைங்க, அவன் கையில ஒரு மௌலுது கித்தாபையும் கொடுத்து அனுப்புனீங்கன்னு வைங்க, அவன் அரபு நாட்டுக்குள்ள நுழைய இயலாது. அந்த கித்தாபை எடுத்தான், படிச்சான், பாவிகளை என்னடா இது, இஸ்லாம என்னடா இது அப்படின்னு சொல்லி அடிச்சு ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிவிட்டுருவாங்க. மௌலுது கித்தாபோட ஒருத்தன் சவுதி அரேபியாவுக்கு போனான்னு வைங்க, அவ்வளவு டேஞ்சரான விஷயங்களை எல்லாம் அரபியில உங்களுக்கு மொழி தெரியாததுனால மௌலுதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அர்த்தம் தெரிஞ்சுன்னு வைங்க, கொளுத்துறால நீங்க இருப்பீங்க. விளையாட்டுக்கு சொன்ன அர்த்தம் சொல்ல போறேன் என்னென்ன உலகம் இருக்குன்னு சொல்லி. இந்த மௌலுதுங்கிற தலைப்புல யாராவது ஆதரிச்சா கூட அதை விவாதம் பண்ணுவோம். கூட்டிட்டு வாங்க, மௌலுது நான் கூட கூடுங்கிற ஆளை யாராவது கூட்டிட்டு வாங்க, விவாதம் பண்ணுவோம். அவர்களுக்கு முன்னாடி நான் அர்த்தம் செஞ்சு காட்டுறேன், மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவுக்கு மோசமான கருத்துக்கள் எல்லாம் எழுதி நம்ம காயல் பட்டணத்துடைய ஒரு ஆளு தான் இதை உருவாக்குறார். மௌலுதுங்கிறத எதுக்காக அவனை உருவாக்குனாங்க? அந்த காலத்துல எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஆளுங்க. நீங்க தான் ஒரு 2-3 தலைமுறையா இருப்பீங்க. 300-400 வருஷத்துக்கு முதல்ல என்ன, அப்ப வந்த ஆளுக்கு, இஸ்லாத்துக்கு வந்த ஆளுக்கு, இஸ்லாத்துக்கு வந்தவனை சரியான முறையில கைடு பண்ணி அவனை கொண்டு போகணும். அன்னைக்கு இருந்த உலமாக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சரியான முறையில கைடு பண்ணாம இந்து மதத்திலிருந்து அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்து மதத்தில் உள்ளதை எல்லாம் இஸ்லாத்திலே நம்ம உண்டாக்கி கொடுத்துருவோம் உண்டாக்கிட்டாங்க. இப்ப அவன் தேர் இழுத்துக்கிட்டு இருந்தான்ல, வந்தான், நாங்க தேர்லாம் இழுத்துக்கிட்டு இருந்தோம்யா, இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், இப்ப எங்களுக்கு தேர் வேணும்ட்டாங்க. தேர் தானே வேணும், யாரோ சாவட்டுகிறி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் செத்தவன அவர் அடக்கம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கூடுன்னு பேர் வச்சுக்க. அதாவது இஸ்லாத்துல அது இல்லைன்னு விளக்குறதுக்கு பதிலா அவன் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அதை இங்க செய்யப்பான்னு சொல்லிவிட்டாங்க. தேரை பார்த்து தான் கூடு உண்டாகுது. சந்தன கூடுன்னு எடுக்கிறாங்களே, அது தேர் இழுக்கிறத தேர் இழுத்துக்கிட்டு இருந்தா நம்ம பாட்ட தேர் இழுத்தான். தேர் இழுத்தவன் இஸ்லாத்துக்கு வந்தான். அசரத்துல கேட்டான், தேர்லாம் எங்க இஸ்லாத்துல தேர் எங்க, அல்லாவுக்கு தேர் இழுத்துருவான். அட இல்லாட்டி அங்க போயிருவாங்கிறான். தேர் இழுக்க ஏற்பாடு பண்ணாடி நான் என்ன செய்வேன், பழையபடி அங்க போயிருவேன் தேர் இழுக்குங்கிறான். அங்க போயிடாத, இங்கேயும் நான் தேர் உண்டாக்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி அதை உண்டாக்குனாங்க. அங்க கொடி ஏத்தினானா வந்தான், எங்க கொடி எங்க, இந்த ஏத்திக்க. பள்ளியாசல் அல்லாவுக்கு உண்டியல் எங்கன்னா, அல்லாவுக்குலாம் உண்டியல் அல்லா தேவையற்றவன், அதெல்லாம் அங்க போய் போட்டு வேண்டாம். அப்ப இங்க போடுந்தாரு மூத்த போனவரு, இங்க போடு, எல்லாம் அப்படி உண்டானது எல்லாம். அது மாதிரி அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த கோடை காலத்துல புழுக்கம் தாங்காம பஜனை பாட்டுகள் படிப்பாங்க. கதா காலாட்சேபம், வில்லு பாட்டு நடத்துவாங்க. அது எங்க இருந்தாங்க, அதெல்லாம் இங்க இல்லப்பா. அப்ப அங்க போயிருவோம், இங்க வா, இந்த பாட்டி இதை படி, இந்த பாட்டு படி, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படி, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி, அதுக்கு உண்டாக்குனது. அதாவது அங்கெல்லாம் அந்த பாட்டு கூத்தெல்லாம் இருந்துட்டு வந்துச்சுலங்க. மார்க்குங்கிற பேர்ல கதா காலாட்சேபம் அது இதெல்லாம் இருந்துச்சு. அதனால 100 மசாலாண்டு ஒன்று உண்டாக்கணும். தெரு 100 மசாலாண்டு பாட்டு, வில்லு பாட்டுல இருந்து காப்பி அடிச்சு 100 மசாலா.
அதே மாதிரி பஜனை பாட்டுல இருந்து காப்பி அடிச்சு மௌலுது. அங்க என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் இங்கே பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்ல அந்த மக்களை என்ன செஞ்சிருக்கேன்னு, இது இஸ்லாத்துல இல்லப்பா, இப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் வேணான்னு தானே வந்திருக்கிறீங்க, மறையா இஸ்லாத்துல அதை உண்டாக்குறீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அன்னைக்கு இருந்த உலமாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தவறா கைடு பண்ணிட்டாங்க. அப்ப உனக்கு பாட்டு தானே வேணும், அதே மாதிரி ராகம் கூத்துலாம் உனக்கு வேணும், இங்கே படிச்சு யானபி ஸல்லல்லாஹு அலைஹி படி முடிஞ்சு வச்சு கதை. இல்லாட்டி ரகுபதி ராகவ ராஜாராம் படிச்சிருவான். அதை படிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணது, யானபி ஸல்லல்லாஹு அலைஹி படின்னு உண்டாக்குனதே தவிர மார்க்கத்துக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது மௌலுதுனுடைய வரலாறு. உங்களுக்கு மௌலுதை பத்தி இதுக்கு மேல சொல்ல தேவையில்லை. இந்த மௌலுது என்பது இதுக்காக உண்டாக்குன பிறகு என்ன பாக்குறாங்க என்று கேட்டா, மார்க்க அறிஞர்களுக்கு சம்பளம் கிடையாது. அந்த காலத்துல சம்பளம் கொடுத்தாலும் 25 ரூபா கொடுப்பாங்க மாசத்துக்கு. குடும்பம் நடத்த இயலுமா, வேற தொழில் பார்க்க இயலாது, பார்க்க விட மாட்டாங்க. அசரத்து வந்து என்ன வேலை பார்க்கறான்றாங்க. அசரத்தா இருந்தா ஒரு தொழில் பண்ணக்கூடாது, அசரத்தா இருந்தா தொழில் நடக்கக்கூடாது, அசரத்தா இருந்தா வந்து டீ கடையில் டீ போடக்கூடாது, அசரத்து டீ போடுறாருவாங்க. என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கு டீ தானே போடுறாரு, டீ போடக்கூடாது, அசரத்து செய்யக்கூடாது, டீ போடக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்த காரணத்தினால அவர் வேற தொழிலும் பண்ண இயலாது, இந்த 25 ரூபாயில வாழ்க்கையை நடத்த இயலாது. அப்ப என்ன பண்ணாரு, இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த பாடுகள் என்ன செய்வோம், வீடுகளில் போய் படிச்சு அதுக்கு ஏதாவது காசு வாங்குவோம், எல்லாரும் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு மௌலுது. ரபியுல் அவ்வலுக்கு ஒரு மௌலுது, ரபியுல் ஆஹிருக்கு ஒரு மௌலுது, ஜமாத்துல் அவ்வலுக்கு எத்தனை மௌலுதுங்கிறீங்க, ரசூலுல்லாஹ் மௌலுது, முஹீதி மௌலுது, ஷாஹுல் ஹமீத் மௌலுது, ஹசன் ஹுசைன் மௌலுது, அஜ்மீர் காஜா மௌலுது, ஏர்வாடி மௌலுதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள் பேர்லையும் மௌலுதுன்னு பாட்டை உண்டாக்கி அந்த பாட்டுகளை வந்து வீடுகள் தோறும் போய் படிச்சோம்னு சொன்னா காசு கொடுக்குறாங்களா இல்லையா? மௌலுது ஓதிட்டு காசு வாங்காம யாராவது போயிருக்காங்களா எந்த அஜர்த்தாவது? அப்ப காசுக்கு தான் உண்டாக்கணும் வழங்குதா இல்லையா? அப்ப அவங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு பத்தலன்ற உடனே அழகா உழைக்கலாம், மூட்டை தூக்கலாம், அது தப்பு இல்லை. மார்க்கத்துல கக்கூசு கூட கழுவலாம், அது ஹலாலான தொழில், அது தப்பு கிடையாது. யாசகம் கேட்கலாம், அது வாச்சும் தொலைஞ்சு போய் விட்டுறலாம். மார்க்கத்தை விற்கலாமா? இபாதத்தை வந்து தொழிலாக்கலாமா ஆகிவிட்டாங்க. மார்க்கத்தின் பெயரால மக்களை ஏமாத்துவோம், வேற மார்க்கத்துக்கு இஸ்லாத்துக்கு வித்தியாசம் இல்லாம ஆக்கிறோம்னு சொல்லி தொழிலுக்காக வேண்டி இந்த மௌலுதை உண்டாக்கி இருக்கிறாங்க. மௌலுதின் நோக்கமே அதுதான், தொழிலுக்கு தான் உண்டாக்குனாங்க என்பதற்கு பெரிய பெரிய ஆதாரம்லாம் நான் சொல்ல தேவையில்லை. நீங்க ஒரு ஆலிமை கூட்டிட்டு வாங்க, மௌலுதுனா ஓதட்டும், ஓதி முடிச்ச உடனே அதற்கு நல்லா ஓதுனீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலியை தரட்டும், மறுமையில பெரிய தர்ஜா தரட்டும், சந்தோஷமா போயிட்டு வாங்க செய்யத்தனமா, என்ன செய்வாரு? போவாரா? போவாரான்னு கேட்கிறேன். அதாவது நாங்க ஓதுன காலத்துல எங்களுக்கு ஒரு அசரத்து இருந்தாரு, ஓதுறதுக்கு பாத்தியா ஓத போவாரு. போன உடனே என்ன செய்வாங்கன்னா 1.5 ரூபா, அந்த காலத்துல பெரிய காசு, 1.5 ரூபா கொடுத்தா தான் வாங்குவாங்க. 1.5 ரூபா குறைவா இருக்குன்னு வைங்களேன், சில பேர் வாங்கிட்டு வந்துருவாங்க. எங்க அசரத்து ஒருத்தர் இருந்தாரு, பேர் அலிய சரத்து. அவர் என்ன செய்வாரு தெரியுமா, 1 ரூபா கொடுத்தாங்கன்னா பெரிய துண்டு போட்டுருப்பாரு, விரிப்பாரு, விரிச்சு விரிமாரு சுருட்டுவாரு. எடுத்துக்கிட்டேன் ஓதுனா எடுத்துக்கிட்டாங்களா, நீ 1 ரூபா கொடுக்குறீங்களா எடுத்துட்டு போயிருவேன். இப்ப ஓதுனால எடுக்கிறா, இப்படி நடந்த சம்பவம் இது. நாங்க ஓதுற காலத்துல இப்படி செஞ்சாங்க. அப்ப இது தொழில், இது வியாபாரம். இந்த மௌலுது பாத்தியா இதெல்லாம் என்னது, ஒரு வருமானத்துக்காக வேண்டி செஞ்சது. நீங்க சோறும் இல்ல, ஒரு பதார்த்தம் இல்ல, சும்மா ஓதிட்டு போங்க, அல்ல பெரிய கூலி தருவான்னு சொன்னா ஓதுவாரா? ஒரு அசர்த்தாவது ஓத மாட்டாரு. நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது காசுக்கு தான் செய்யறாங்க, நல்லா தெரியுது. இது எதுக்கு தான் நடக்குது? காசு, இது இபாதத்து இல்ல, இஹ்லாஸ் இல்ல, இது ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கு நடக்கவே இல்ல, கண்டிப்பா காசுக்கு தான் நடக்குது, காசுக்கும் அந்த உணவுக்கும் நடக்குது. இது ஒரு ப்ரூஃப். அதுல கூட வஞ்சகம் பாருங்க. அந்த வழிபாட்டுல எல்லாம் வந்துகிட்டு பணக்காரர்களுக்கு முதல் மரியாதை, நடுத்தரமானவனுக்கு 2ஆம் மரியாதைன்னு வச்சிருப்பாங்கல்ல வேற வேற மார்க்கங்கள்ல. அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, 100 ரூபா கொடுக்குற ஆளுக்கு வந்து இஷாவுக்கு பிறகு ஆரம்பிச்சு சுபுஹ் ஓதுவாங்க. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதே 12 பாட்டு தான், 3 தான். இந்த 12 பாட்டை தான், வேற பாட்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் படிக்க மாட்டாங்க. இந்த 12 பாட்டையே நீட்டி முளைக்கி ராகம் போட்டு ஓதி முடிக்கிறதுக்கு இஷாவுல இருந்து சுபுஹ் வரைக்கும் போயிடும். 100 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இஷாவுல இருந்து 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. 25 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 1 ஹவர்ல முடிச்சு போயிடும். 5 ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்க, அப்ப இது என்ன பிசினஸா இல்லையா? இது பிசினஸா இல்லையாங்க? 2 ரூபாய்க்கு ஒரு டீ போடுவான், 3 ரூபாய்க்கு ஒரு டீ போடுவான், ஃபுல் டீ போடுவான், கப் டீ போடுவான், கட்டிங் டீ போடுவான். காசுக்கு தகுந்த மாதிரி டீ போடுறதுக்கு, காசுக்கு தகுந்த மாதிரி மௌலுது வரைக்கும் என்ன வித்தியாசம்? வியாபாரமா இல்லையா இது? இதுல நீங்க வழங்கணும். அதான் நம்ம ஏமாறுறது இருக்க, எதுல வேணாலும் ஏமாந்துட்டு போங்க, மார்க்கெட்டின் பேரால ஏமாறாதீங்க.
வேற இதுல ஏமாந்து ஆகிரத்தில் நஷ்டாவாது. இது இந்திய பொருள் வெளிநாட்டுன்னு சொல்றேன், ஏமாந்து வாங்கிட்டீங்க, இதுக்கு நரகம் கிடைக்காது. இந்த உலகத்துல நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு வருமே தவிர நரகம் கிடைக்குமா? கிடைக்காது. இது இந்தியாவுடைய கர்ச்சிப்பு தான். நான் சொல்றேன், இப்பதான் ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி உங்கள்ட்ட விற்கிறேன், ஏமாந்து போய் வாங்கிட்டீங்க, இதுக்கு நரகம் கிடைக்குமா? இதுக்கு நரகம் கிடைக்காது. தீனுல ஏமாந்த நரகம், துன்யாவுல ஏமாந்த நரகம் இல்ல. தீனுடைய பொருளை மார்க்கம் இல்லாத மார்க்கங்களாம் ஏமாந்ததை வாங்குறீங்க, அதை அமுல்படுத்துறீங்க, அல்லாஹ் தூக்கி மிதிப்பான. இது யாரும் உன்னை செய்ய சொன்னது? இது செய்ய இந்த கூலி தருந்து யாரும் அவனுக்கு சொன்னு கேட்க மாட்டானல்ல. அப்ப இபாதத்துல ஏமாறக்கூடாது. வேற எதுல வேணாலும் ஏமாந்து தொலைஞ்சிட்டு போங்க. அது துன்யாவும் உங்களுக்கு உள்ள, உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு நஷ்டமே தவிர மறுமையை பாதிக்காது. இந்த மைக்கு வாங்குறதுல ஏமாறலாம், கர்ச்சிப்பு சட்டையில ஏமாறலாம், சேலையில ஏமாறுங்க, அதனால உங்களுக்கு மறுமை வாழ்க்கை பாதிக்குமா? பாதிக்காது. தீனுல ஏமாந்தா திருத்திக்கிட்டு வர்றேன், அல்ல டைம் தருவானா? அல்ல தெரியாம வாங்கிட்டேன், வேற சரக்கு வாங்கிட்டு வர்றேன், கொஞ்சம் டைம் கொடுந்தா அல்ல தருவானா? ஒரே டெஸ்ட், ஒரே பரீட்சை முடிஞ்சு போச்சு. மறுபடியும் வந்து அரியர்ஸ் எல்லாம் எழுத முடியாது. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுதான். மறுபடியும் ஒரு டைம் கூட இன்னொரு கை எழுதி நான் அந்த ஃபெயில் ஆனது மட்டும் நான் தனியாக எழுதி போறேன், ஒத்துக்குறோம்ல. அப்ப அப்படியான ஒரு பரீட்சை நம்ம நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தின் பெயரால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏமாத்துறாங்க. மார்க்கத்தை சொல்லி நம்ம என்ன செய்யறாங்க? அப்பாவி மக்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டு ஏமாத்துறாங்க. உலகத்துடைய அம்புட்டு சினிமா பாட்டுலையும் மௌலுதான் ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். என்ன சொல்லி புகழ்றாங்க அதெல்லாம் தெரியாது. நேத்து வந்த சினிமா பாட்டுல இருந்து எடுத்து பழைய காலத்து தியாகராஜர் பாகவதர்ல இருந்து நேத்து வர்ற ஹரிஹரன் வரைக்கும் அம்புட்டு மட்டும் வந்துடும். வந்ததா இல்லையா? அவ்வளவு மட்டும் படிக்கிறே இல்லையா? நீ ஒரு மௌலவிதான, நீ மார்க்க அறிஞர் வந்து இந்த பாட்டுகளை உருப்போட்டு வைத்துக் கொண்டு அந்த ராகத்துல யானபி ஸல்லல்லாஹு அலைஹி நடிச்சு காசுக்கு தகுந்த மாதிரி மக்களை கவர்றி தொழில் பண்றே இல்லையா? அப்ப இது நல்ல கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் இபாதத்து கிடையாது, மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அவ்வளவுதான். கவிதை என்பது, பாட்டு என்பது என்னைய மாதிரி உங்களை மாதிரி மனிதர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். இதை நீங்க விளங்கிக்கணும். அப்ப இது ஒரு வியாபாரத்துக்காக வந்திருக்குது. அதனால நோக்கம் சரியில்லை என்பதை ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மௌலிது ஓதுறவர்களுடைய நோக்கம் மார்க்கமோ ரசூலுல்லாஹ் மேல உள்ள முஹப்பத்தோ பெரிய மறுமையில நன்மை அடையணுங்கிறத இல்ல. உங்களுக்கு வேண்டாத நோக்கம் இருக்கலாம். ஓதக்கூடிய எங்களை மாதிரி ஆளுக்கு அந்த நோக்கம்லாம் கிடையாது. நீங்க கொடுக்குற காசுலாம் நோக்கம். ஓதுறம நாங்க வந்து கூலிக்கு ஓத வர்றோமே, எங்களுக்கு அந்த நோக்கம் நிச்சயமா. நீங்க வேண்டாம் ஏமாந்து போய் ஏதோ நல்ல காரியம் செய்யறோம் நினைச்சுக்கிட்டு வேண்டாம் ஏமாந்து போகலாம். நிச்சயமா ஓதக்கூடியவர்களுக்கு அது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் நாங்க புகழ்றோம், ஏன்டா ஓதுறேன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் புகழ்றோம். சரி புகழ்றீல, என்ன சொல்லி புகழ்ந்த சொல்லு. புகழ்றதா இருந்தா இன்னதை சொல்லி புகழ்ந்தோன்னு சொல்லணுமா இல்லையா? நீங்க எத்தனை வருஷமா ஓதுறீங்க, மௌலிது இருப்பீங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்க தெரியாது. என்ன சொல்லி புகழ்ந்தீங்க என்னன்னு உங்களுக்கு தெரியாது. புகழ்றோம், என்ன புகழ்ந்தீங்க, ரசூலுல்லாஹ்வை எப்படி பாராட்டினீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அப்ப சும்மா உங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க புகழ்றோம்னு சொல்லி, அவ்வளவுதான். புகழ்றீங்களான்னு கேட்டா புகழ்றதுனா அதுல கிடையாது. இன்னும் சொல்ல போனா அர்த்தங்கள் நான் சொல்லுவேன், நம்மளை எப்படி எல்லாம் கிறுக்கனாக்கிருக்கேன் நீங்க விளங்கிக்கலாம். கோபம் தான் வரும். இந்த மௌலிது எழுதின ஆளு மேல அதனுடைய அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டும் பொழுது எல்லாருக்கும் கோபம் வருமே தவிர அதுல பக்தியே வராது. அவ்வளவு மோசமா எழுதி வச்சுக்கிறாங்க. புகழ்லாம் அதுல கிடையாது, புகழ்றதுங்கிறது கிடையாது. இது போக இந்த மௌலிது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி நீங்க பார்க்கணும். தஞ்சாவூர் ஜில்லாவில் மௌலிதுன்னு இருக்குங்க. பெரும்பாலும் ஆண்கள் வெளியூர் போயிருப்பாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ள ஆண்கள்லாம் ஒரு 90% பேரு வெளிநாடுகள்ல வேலைக்கு போயிருப்பாங்க. பெண்கள் தான் எல்லா வீடுகள்லயுமே இருப்பாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து என்னை வந்து மௌலிதுன்னு கூப்பிடுவாங்க. பெண்ணு தான் அங்க இருப்பாங்க, நான் மௌலிது வைப்போம். நான் ஒரு ஆம்பளை தானே, மௌலிதுன்னு போறேன்ல. அப்படி போற நேரத்தில் சில மனித ஒரு ஆணு பெண்ணு தனிச்சிருந்தா மூணாவது யார் இருப்பா? சைத்தான் இருப்பான். இதுல வந்து யாரும் நான் புனிதம்லாம் சொல்லிக்கிற முடியாது. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைச்சா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிறண்டு போயிடுவான். நம்ம தான் அந்த சந்தர்ப்பத்தை தவிர்த்து கொள்ளணும். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் மனிதன் நினைஞ்சிருவான், ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பிறண்டுருவான், வீணா போயிடுவான். அப்ப தனிமையில போய் சாதாரணமா ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாட்டா எங்கடா போனான்னு கேட்கலாம். ஒரு மௌலிது கிதாபை கையில வச்சுட்டு போனா எவனு கேட்க இயலாது. எங்கடா போற? மௌலிது வைப்பேன். போ. ஒரு பெண்ணு மட்டும் இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஆணு மௌலிது ஓதுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். மௌலிது கிதாபு கையில இருக்கணும். எங்கடா போற? மௌலிது வைப்பேன். சரி போயிட்டு வா. அப்ப ஒரு தவறானதுக்கு லைசன்ஸ் மாதிரி போகுது பாத்தீங்களா? இது ஒரு மோசமான ஒரு விளைவை நீங்க பாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது. ஒரு நாங்க மதரசாவில் இருந்த காலத்துல ஒரு ஆள் ஒரு இறந்து போயிட்டார். இறந்து போனவரை பத்தி பேர் வேண்டியில எல்லாரும் சங்கரமந்தல உள்ள யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் அவர் யாருங்கிறது. அவர் வந்தார். அப்ப வந்து நான் வீடு குடியேற போனேன், அதுக்காக மௌலிது ஓதணும் அப்படின்னு சொல்லி மாணவர்களை கூப்பிட்டு வருவாங்க. நான் ஒரு ஆள் தான் போக மாட்டேன், பாக்கி எல்லாம் போவாங்க.
நான் போக மாட்டேன், மற்றவங்களாம் போவாங்க. மதரசாவில் அதுக்கு தான் மதரசா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. தஞ்சாவூர்ல ஊர் ஆரம்பிச்சது கத்தம்பாத்தியா ஓருக்கு தான். அப்ப ஒரு அசரத்து சொல்றாரு, நீங்க மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குரான் ஓதலாமே. அவர் சொல்றாரு, ரெண்டும் தவறானதுதான். வீடு குடி போறதுக்கும் குரான் ஓதுறதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் சொல்றாரு, அஜர்த்து சொல்றாரு, மௌலிது ஓதுறதுக்கு பதிலா நீங்க குரான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்களேன் அப்படின்ற உடனே இந்த கூப்பிட்டு வந்தார்ல, அவர் முகமெல்லாம் சிவந்துருச்சு. அசரத் என்ன வார்த்தை சொன்னீங்க? இளவு வீடு நினைச்சுக்கலாம் என் வீட்டை சொல்றாரு. இளவு வீட்டுல தான் குரான் ஓதுவாங்களாம். நல்லதுக்கு மனுஷன் எழுதின பாட்டை படிப்பாகலாம், கெட்டதுக்கு தான் அல்லாஹ்வுடைய குரானை படிப்பாகலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பான்னு அவர் சொல்றாரு. ரெண்டும் வேதத்தை தான் இருந்தாலும் அவர் சொல்றாரு. அதுக்கு கூப்பிட்டு வந்தவர் சொல்றாரு, எங்க வீடு இளவு வீடு நினைச்சுக்க, மௌத்தான வீடு நினைச்சுக்கிட்டீங்களா? குரான் ஓத சொல்றீங்க நீங்க, மௌத்தான வீட்டுல இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுறது தர்த்திரமா, அது மங்களமான காரியத்துக்கு ஓதக்கூடாதான், அவசகுணமா. அது மனுஷன் எழுதின பாட்டை படிக்கிறது மங்களமானதான். வீடு குடி போறதுக்கு மௌலிது தான் ஓதணும். செத்து போன வீட்டுலாம் குரான் ஓதணும். யாரும் செத்து போயிட்டாங்கல்ல, அங்க குரான் ஓதுவோம். நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் என்ன செய்வோம், கல்யாணம் காட்சி நல்லதுக்கெல்லாம் மௌலிது ஓதுவோம். அப்ப மனுஷன் எழுதுனது நல்லதுக்கா, அல்லாஹ்வுடைய வேதம் எதுக்கா, கெட்டதுக்கா? எப்படி என்ன அளவுக்கு நம்ம ஆகிருச்சு பாத்தீங்களா? இந்த ஒண்ணுக்காக வேண்டிய மௌலிது ஒழிக்கணுமா இல்லையா? இந்த மௌலிது எதுக்கு யூஸ் பண்றாங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த ஒண்ணுக்காக வேண்டிய ஒழிக்கணும். இதெல்லாம் மௌலிதுனுடைய அடிப்படையான விஷயங்கள். சரி, மௌலிதுக்குள்ள வந்துருவோம். மௌலிதுல முக்கியமான மௌலிது ரெண்டு எடுத்துக்கிறோம். ஒன்னு சுப்ஹான மௌலிது, இன்னொன்னு முஹியுத்தீன் மௌலிது. ஷாவுல் மௌலிது இருக்குது. ரெண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். சுப்ஹான மௌலிது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக வேண்டி எழுதப்பட்ட பாட்டு என்று அவங்க சொல்லிக்கிறாங்க. யார் சொல்லிக்கிறா? மௌலிதுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதுல 12 பாட்டு இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிது 12வது நாள் பிறந்ததுனால அவங்க நினைக்கிறதுனால எத்தனை பாட்டு வச்சுக்கிறாங்க? 12 பாடல்கள், 12 மௌலிதுமாங்க. 12 கவிதை அதுக்குள்ள இருக்குது. இதுதான் சுப்ஹான மௌலிதுங்கிறது. இந்த 12 பாடல்கள்ல என்ன விஷயம் உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என்னமோ ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க. இல்ல, என்ன இருக்கு தெரியுமா? உங்களுக்கே தெரியும். நான் காட்டக்கூடிய அந்த ஆதாரங்கள் நீங்க பார்த்தே விளங்கிக்கிறீங்க. நம்மளை கிறுக்கனாக்கி இருக்கிறான் விளங்கிக்கிறீங்க. எப்படி கிறுக்கனாக்கி இருக்கிறான் அது மட்டும் உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன் பாருங்க. இது போவீங்க எல்லாம் இங்கதான் பாக்குறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துட்டாங்க. பிறந்து கை குழந்தையா இருக்கிறாங்க. இந்த மௌலிதுல உள்ள சம்பவத்தை சொல்றேன். கை குழந்தையா இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார் இருக்கார் அப்துல் முத்தலிப், அவரு ரசூலுல்லாஹ் கை குழந்தையை தூக்குறாரு. அதுல வருது, அந்த வயிற்றுல வருது, வாசின அர்த்தம் சொல்றேன். முதல்ல சம்பவத்தை விளங்கிக்கணும். அதாவது ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே கை குழந்தையாக இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் கையில தூக்குறார். கையில தூக்கி வைத்துக் கொண்டு அந்த குழந்தையை நோக்கி ஒரு பாட்டு படிச்சாராம். இந்த பாட்டை படித்தார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன பாட்டு படிச்சாராம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி, கொண்டு போங்க, ஹாலல் குலாம தய்யிபல் அர்தானி கது சாத ஃபில் மஹதி அலல் கில்மானி உஈதுஹு பில்லாஹி தி சுல்தானி, இப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லதி ஆதானி, அவன்தான் எனக்கு கொடுத்திருக்கிறான், ஹாதல் குலாம தய்யிப், இந்த தூய்மையான குழந்தையை எனக்கு தந்திருக்கிறான். அதாவது பேரப்பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு, பேரப்பிள்ளை இருக்காங்களா ரசூலுல்லாஹ், அவங்கள தூக்கி வைத்துக் கொண்டு யார் படிக்கிறா? பாட்டனார் படிக்கிறார், அப்துல் முத்தலிப் படிக்கிறாராம். இப்படி படிக்கிறார், எனக்கு அல்லாஹ் ஒரு நல்ல பிள்ளைய தந்திருக்கிறான், பேரப்பிள்ளைய சந்தோஷப்பட்டு படிக்கிறார். அதுல அந்த பைத்துல வருது, அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி. அவர் இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைன்னு கேட்டா, இது அஹ்மது, இதுக்கு பேரு, இந்த குழந்தையுடைய பேரு சொர்க்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத், குர்ஆனிலேயே உங்களை அல்லாஹ் அஹ்மது என்று சொல்லிவிட்டானே. யார? கை குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு அப்துல் முத்தலிப் படிக்கிறாராம். எப்படி படிக்கிறாரு? உன்னை குர்ஆனிலேயே அல்லாஹ் அஹ்மது என்று சொல்லிவிட்டான். யார? ரசூலுல்லாஹ் அப்பதான் கை குழந்தைங்க. ரசூலுல்லாஹ் அப்பதான் கை குழந்தை. குர்ஆன்லாம் வரல. போலாம் 40 வயசுலாம் குர்ஆன் வருது. அப்ப அப்துல் முத்தலிப் மூத்தா போயிடுறாரு. ரசூலுல்லாஹ் குர்ஆன் வரக்கூடிய காலத்துல யாரும் இல்ல, அப்துல் முத்தலிப் இல்ல. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க மௌலிது கிதாபுல, அரபில இருக்கனால உங்களுக்கு வழங்கல. அவன் பாட்டு ராகம் போட்டு படிச்சவன ஏதோ நல்லது சொல்றான்னு நினைச்சிட்டு போயிடுறீங்க. மௌலிது கிதாபுல இருக்குது. அப்துல் முத்தலிப்
பேரப்புள்ள முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவல முகமது என்ற குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு படிக்கிறார். எப்படி படிக்கிறாரு? உனக்கு அகமது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேர் வைத்து விட்டான். அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத, குர்ஆனிலேயே அல்லாஹ் அகமது என்று உனக்கு பெயர் வைத்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய குர்ஆன் இருக்கலாம், அதுல அகமதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் இருக்கலாம். அந்த அப்துல் முத்தலிப் அதெல்லாம் படிச்சு பார்த்தாராம், படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டாராம். அது இந்த புள்ளதான் வேற அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப இது 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 வந்து மடமையா, இது அறிவா? சிந்திச்சு பார்க்க வேணாமா? ஒரு அறிவாளி இப்படி சொல்லுவானா? ரசூலுல்லாஹ் காலத்துல தான் குர்ஆன் 40 வயசுல குர்ஆன் வந்து 63 வயசுல முழுமையாகுது. அதுல அல்லாஹ் அஹ்மது ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய பேரு யதி மின்பாதி இஸ்மு அஹ்மதுன்னு வருது. அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்மது என்ற பெயர் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதுக்கு ஆதாரம் இருக்குது. கேள்வி என்ன என்றால், அப்துல் முத்தலிப் இருக்கக்கூடிய காலத்தில், ரசூலுல்லாஹ் பச்சிளம் குழந்தையா இருக்கக்கூடிய காலத்தில் அவருக்கு அஹ்மது என்று பெயர் வைத்தது குர்ஆன்ல இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்ப அதுக்கு முந்தைய குர்ஆன் வந்து அதை காப்பி அடிச்சு ரசூலுல்லாஹ் யார்கிட்ட அதை கைப்பற்றிக்கிட்டாங்களா? இது இந்த வரலாறு ஒத்துக்குறீங்களா? இது பொய்ன்னு விளங்குதா? சரி, இதான் மூடுது. இது ரசூலுல்லாஹ், இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றத பொய் சொல்லி போகணுமா? ரசூலுல்லாஹ் புகழ்றேன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய குர்ஆன் வந்துருச்சுங்கிறான். இது ரசூலுல்லாஹ்வுக்கு இகழா புகழா? இது வேற ஆளுக்கு வந்து குர்ஆன். அப்படிதான் அந்த குர்ஆனை வந்து அப்துல் முத்தலிப் பார்த்திருக்க முடியும். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வரலங்கிறான் புகழ்னு சொல்லிக்கிட்டு. இது ரசூலுல்லாஹ் அவமானப்படுத்துறான். அடுத்தது இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழியில தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு வழித்தோன்றல்? இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல். இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில், அந்த இஸ்மாயிலுடைய வழியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் யாரு? ஆசர். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் யாரு? ஆசர். ஆசர்ங்கிறவர் நரகவாசின்னு குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய வாப்பா ஆசர் என்பவர் இப்ராஹிம் நபிக்கு எதிராக இருக்கார். இப்ராஹிம் நபி தௌஹீத சொல்றாங்க, ஓரிரை கொள்கைய. அவங்க வாப்பா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு, எதிர்க்கிறாரு. அப்ப அல்லாஹ்வே குர்ஆன்ல எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, மாகான இஸ்திக்பார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா மௌஇதத்தின் வாதஹா இய்யாஹு ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதாக சொல்லி இருந்தார். ஆனால் எப்போது தந்தை வந்து அல்லாஹ்வுக்கு எதிரி என்று தெரிய ஆரம்பித்ததோ, ஃபலம்மா தபய்யன அன்னஹு அதுவுன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எதிரி என்று எப்போது தெரிய ஆரம்பித்ததோ தபர்ரஅ மின்ஹு, அதிலிருந்து இப்ராஹிம் வாபஸ் வாங்கி கொண்டார். தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இப்ப அல்லாஹ்வுடைய எதிரின்னு குறிப்பிடப்படுறாரு யாரு? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார். இவன் எழுதுற உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனாரு, அவங்க தகப்பனாரு, அவங்களுக்கு முந்தி உள்ளவங்க எல்லாம் காபிர்களா தான் இருந்தாங்க, யாருமே முஸ்லிமா இருக்கல. இவன் என்ன எழுதி வச்சுக்கிறான்னு கேட்டா, மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கீலா ஃபி தய்யிபீன தாஹிரீன தவில் உலா. இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிறக்குறாங்களே 570 பிறக்குறாங்க. இவங்க எப்படி பிறந்தாங்கன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அப்படியே தூய்மையான பரிசுத்தமான உள் தையிபீன தாகிரின, தாகிரின்னா வெளி சுத்தம், தையிபீன்னா உள் சுத்தம், உள்ளும் புறமும் சுத்தமானவர்கள் வழியாக ஒருவரிடமிருந்து ஒருவராக அப்படி இடம்பெயர்ந்து வந்துதான் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். அதான் ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பாவும் பரிசுத்தமா, அவ பாட்டனாரும் பரிசுத்தமா, பாட்டனாருக்கு பாட்டனாரும் பரிசுத்தமா. அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா இருக்கார அவர்லாம் கூட பரிசுத்தம். ரசூலுல்லாஹ் வந்து ஒருத்தர் வர முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து அவர் மகனுக்கு வந்து, அவர் மகன் அவருடைய மகனுக்கு வந்து, அவர் மகன் அவருடைய மகனுக்கு வந்துதான் கடைசி அப்துல்லா வழியா ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து தூய்மையானவர்கள். அவங்க மட்டும் தூய்மை இல்ல, அவங்க வாப்பா பரிசுத்தமான ஒரு ஆளு, அவங்க தாத்தா பரிசுத்தமான ஒரு ஆளு, தாத்தாவுக்கு தாத்தா பரிசுத்தமான ஆளு, அவருக்கு தாத்தா 360 சிலை வணங்கினார அவரு பரிசுத்தமான ஆளு என்று இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கிற மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்களே. அல்லாஹ் யார நரகவாசின்னு டிக்ளேர் பண்ணானோ அவர்லாம் பரிசுத்தமாகிறாரு. ஆசர் வழியா தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசர் வழியா வந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் யார்கிட்ட தான் வந்திருப்பாங்க? ஆசர்ட்ட தான் வந்திருப்பாங்க. ஆசர் இப்ராஹிம் ஆசர் வழியா பிறக்கிறாருன்னு சொன்னா அந்த இப்ராஹிமுடைய முதுகு தண்டுலான இவரே இருந்தாரு. அப்ப ஆசர்ட்ட தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க.
இவங்க யாரையெல்லாம் அல்லாஹ் நரகவாசின்னு சொல்றானோ அந்த ஆட்களை எல்லாம் தூய்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல மௌலுது சுபஹான மௌலுதுல பைத்துகள் பாடல்கள். ஒரு அறிவுள்ள விவரம் உள்ளவன் எழுதியிருப்பானா? அதை விட்டுருங்க. மலக்குகளை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி மலக்குகளை நம்புறோம். மலக்குகளை பத்தி எப்படி நம்பணும்? மலக்கு நம்மள மாதிரி கிடையாது. மலக்கு இருக்காங்களே, அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு மன இச்சை கிடையாது, அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை மீற மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு பகுத்தறிவு இருக்கணும், மூளை இருக்கணும், அவன் தான் பாவம் செய்வான். மனிதனும் ஜின்னு தான் பாவம் செய்ய முடியுமே தவிர மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. குனிந்தா குனிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, 1,00,000 வருஷம் ஆனாலும் குனிஞ்சுட்டே இருப்பாங்க, நிமிருண்டா நிமிருவாங்க, 1,00,000 வருஷம் ஆனா நிப்பாங்க. மலக்குகளை பொறுத்த வரைக்கும் என்ன டியூட்டி அல்லாஹ் கொடுப்பானோ அதுதான் செய்வாங்க. ஒரு ஆளை படைச்சதுல இருந்து ஒரு ஆளை அல்லாஹ் படைச்சான், அவருக்கு ஒரு வேலை இன்னும் கொடுக்கவே இல்லை, வேலை கொடுப்பாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சூறு ஊதுற மலக்கு இருக்காருல்ல, சூறு ஊதுற மலக்கு இஸ்ராபீல்ங்கிறவர் அல்லாஹ் படைச்சு உலகத்தை படைக்க முந்தி அவரை படைச்சு அவர் கையில சூற கொடுத்து விட்டான். சூற கொடுத்தவன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் அல்லாஹ்விடமிருந்து உத்தரவு எப்ப வரும் என்று சூரை வைத்துக் கொண்டு காத்துக்கிட்டு இருக்கிறார். ஊதுன ஊதிடுவார். அவர் அன்னையிலிருந்து இப்படிதான் இருக்காரு. இன்னும் எப்ப இருந்து நம்மளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அவர் பொசிஷன் என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உன்னது வேலையை கொடுக்கல அல்ல அவருக்கு. அந்த ஒரு ஆர்டர் எப்ப வரும், அழிக்கிறதுக்கு ஊதுறதுக்கு அல்ல ஒரு சவுண்ட் ஆர்டர் கொடுப்பான், ஊதும்பா. அந்த ஒரு செகண்ட் அவருக்கு வேலை இருக்குது. அந்த ஒரு செகண்ட் வேலைக்காக வேண்டி லட்சோபலட்சம் வருஷங்களாக எப்படி இருக்காரு ஒருத்தர். உங்களுக்கு முடியுமா? எனக்கு முடியுமா? மலக்குக்கு முடியும். மனிதனை நியமிச்சா அப்படி முடியாது, மலக்குக்கு முடியும். அப்படியே ஏன்னா அவர் பசிக்காது, தாகம் வராது, தூக்கம் வராது, அசதி வராது, அந்த மாதிரி படைச்சு வச்சிருக்காங்க தனி படைப்பு. இப்ப இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு வந்தாங்களாம். ரசூல் மௌத்துக்கு பிறகு ஏன் வந்தாங்கன்னு தெரியல. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது வந்தா வகி கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு எங்க வர்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல நின்று கொண்டு ஒரு பாட்டு படிச்சாங்களாம். என்ன பாட்டு? யா சய்யிதி யா ரசூலல்லாஹி ஹுதுபியதி மாலி சிவாக்கவலா அல்வி இலாஹதி அப்படின்னு சொல்லிட்டு யா சய்யிதின்னு ஒரு பைத்து வரும் மௌலுதுல. அதுக்கு மேல எழுதி வச்சிருப்பான், இதை பாடி காயிலுஹு ஜிப்ரீல் எழுதி வச்சிருப்பான். இதை பாடியவர் ஜிப்ரீல் அதுல எழுதிருப்பான். அந்த யா சய்யிதிக்கு மேலேயே மௌலுதுக்கு தகவல் எழுதி வச்சிருப்பான், காயிலுஹு ஜிப்ரீல். இது ஜிப்ரீல் சொன்னது. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுல அடக்க ஸ்தலத்தில் நின்று கொண்டு யார் படிச்சதான்? ஜிப்ரீல் படிச்சாராம். அதை ஒளிஞ்சிருந்து கேட்டு எழுதிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணி. ஜிப்ரீல் படிச்சது ரசூலுல்லாஹ் சொன்னா தெரியும். ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க. ஜிப்ரீல் நின்று படிச்சது நீங்க கலத்தாமா டகல் டேப் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ள வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி விட்டானுவோ. சரி, அது இருக்கட்டும். ஜிப்ரீல் படிச்ச பாட்டுல என்ன வருது தெரியுமா? குல்லி ஷஃபீஅன் இலர் ரஹ்மானி மின் ஸலலி. ரசூலுல்லாஹ்வே, நான் நிறைய பாவங்கள் செய்து விட்டேன், என் பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வோரா ஆகிவிடுங்கள். ஜிப்ரீல் சொல்றார். ஜிப்ரீல் பாவம் செய்வாரா? மனுஷன் தானே பாவம் செய்வான். ஜிப்ரீல் படிச்சாருன்னு எழுதி வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் முறையிடுறார் ரசூலுல்லாஹ்ட்ட. எப்படி முறையிடுறாரு? குல்லி ஷஃபீஅன், எனக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணுங்கள், இல்ல ரஹ்மானி ரஹ்மான் இடத்துல சிபாரிசு பண்ணுங்கள், மின் ஸலலி, என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி நான் நிறைய தப்பு செஞ்சுட்டேன். அப்ப ஜிப்ரீல் தப்பு செய்தார் என்று நம்புறது ஈமானா? ஒரு மூமின் செய்யற காரியமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மன்கான அதுவல்லி ஜிப்ரீல ஃபைன்னஹு நஸலஹு அலா கல்பிக பிஇذنில்லாஹ். யாராவது ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருப்பாரையானால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவர்தான் இந்த வேதத்தை உம்முடைய இதயத்திலே இறக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மன்கான அதுவல்லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃபைன்னல்லாஹ அதுவல்லில் காஃபிரீன். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ, மீகாயிலுக்கு எதிரியாக இருக்கிறானோ, வேணைய மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறானோ, அந்த காபிர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரின்னு டிக்ளேர் பண்றான். அப்ப ஜிப்ரீலுக்கு எதிரி தானே இது. ஜிப்ரீல் பாவம் செய்வார்னு சொல்லி சொன்னா அப்ப ஜிப்ரீலுக்கு எதிரியாயிட்டானா இவன் காபிருங்கிறான். அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு எதிரியா இருக்கிறவன யாருங்கிறான்? காபிருங்கிறான். காபிர்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை மௌலுதுங்கிற பேர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஜிப்ரீல் இப்படி செய்வாரா? ரசூலுல்லாஹ்வை என் கையை பிடிங்கன்றான் அவரு. யா சய்யிதி, என் தலைவரே, யா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுதுபியதி, என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், என்னை காப்பாத்துங்கள். யார் சொல்றா? ஜிப்ரீல். மாலி சிவாக்க, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லையே, அல்வி இலாஹதி, நான் யார்கிட்ட போய் ஒதுங்குவேன், நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி ஜிப்ரீல் இறங்கி
ரவுலா ஷரீஃபில் நின்று கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலத்தில் நின்று கொண்டு புலம்புனாரு. அதான் இந்த பாட்டுன்னு எழுதி வச்சுக்கிறான் மௌலிது கிதாப்ல. இத நீங்க அர்த்தம் தெரியாம இது நன்மை கிடைக்குமா? அல்லாஹ் பிடிச்சி விசாரிக்க மாட்டான் உங்களை? ஏண்டா நான் ஜிப்ரீல எவ்வளவு பெரிய உயர்ந்த வேலைக்கு வச்சிருக்கிறேன், அவரை பாவியாக்கி மலக்கு பாவம் செய்ய மாட்டார் நான் குர்ஆன்ல சொல்லிருக்கேன். அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும். குர்ஆனுடைய வசனம் இது. மாணவர்கள் மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்ன உத்தரவுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செஞ்சார்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷனை சொல்லும்போது மலக்கு சொல்லும்போது என்ன சொல்றான்? லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும். அவன் ஆணையிட்டதற்கு மீறவே மாட்டார்கள். வஹும் பி அம்ரிஹி யஅமலூன். அவனுடைய கட்டளைப்படிதான் அவர்கள் செய்வார்களே தவிர கட்டளை மீற மாட்டார்கள். அப்ப ஒரு பாவமும் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை. இவன் சொல்றான் மௌலிது கிதாபுல ஜிப்ரீல் பயங்கரமான பாவிங்கிறான். அல்லாஹ் சொல்றான் மலக்கு பாவம் செய்ய மாட்டார்னு. மலக்குகளுக்கு எல்லாம் பெரிய மலக்கா இருக்காரு, அவரை பாவிங்கிறான் இவன். இது யார் எழுதினதா இருக்கும்? இது மார்க் அறிஞர் எழுதினா இருக்குமா? இந்த மௌலிது இப்படி எழுதின ஒருத்தன் மார்க்கத்தினுடைய அறிவாளியா இருப்பானா? மலக்குகளை பத்தி தெரிஞ்சவன் எழுதியிருப்பானா? ஈமான புரிஞ்சவன் எழுதியிருப்பானா? ஜிப்ரீலுடைய கிரேட் என்ன? லைலத்துல் கத்ர்ல மட்டும் அவர் இப்படி சிறப்பா இறக்கி எல்லாம் தூக்குறான். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து என்ன செய்யறான்? அவரை ரூஹுல் அமீன்ங்கிறான். நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பகமான பரிசுத்த ஆவிங்கிறான். அவரை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் ரூஹுல் அமீன் அவருக்கு பட்டம். தனஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹ், மலக்குகளும் ரூஹும் இறங்குவார். ரூஹுன்னா ஜிப்ரீல். ஜிப்ரீலுக்கு பேரே ரூஹுங்கிறான். அவ்வளவு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறான். இவங்க ஜிப்ரீல் நம்மள மாதிரி பாவி லிஸ்ட்ல சேர்த்து அவர் ரசூலுல்லாஹ்ட்ட புலம்புனார்னு எழுதி வச்சிருக்காங்களே. இது என்ன? இது பரக்கத்து கிடைக்குமா? அடி கிடைக்குமா? அல்லாஹ்ட்ட இதுக்கு தவாபு கிடைக்குமா? தண்டனை கிடைக்குமா? விளங்காம ஓதிட்டு இருக்கோம். அரபில இருக்குல்ல, விளங்கல ஓதிக்கிட்டு இருக்கிறோம். இது மாத்திரம் இல்ல, இப்படி கிறுக்குத்தனம் மட்டும் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துறாங்கல்ல, பிறந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அந்த பிறந்ததை வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான்? யாரப்பனான்னு ஒரு பைத்து இருக்குங்க, அந்த பைத்தை மட்டும் ஒரு ஓரத்தில் எழுதி வச்சிருப்பான். அதாவது இது மட்டும் எழுந்து நின்று ஓதணும். உட்கார்ந்து மௌலிது படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த யாரப்பனா வரும்போது எந்திக்கிறாங்க. அப்படி வரும் பார்த்திருக்கிறீங்களா? அந்த மௌலிது கிதாப் ஓரத்தில் எழுதி இருக்கு. அப்படி எப்படி இருக்கு? இந்த யுஸ்தஹப்புலில் காரி அன் யகூம ஹாஹுனான்னு எழுதிருப்பாங்க. ஓதுபவர் இந்த இடத்துக்கு வந்த உடனே எழுந்து நின்று விட வேண்டும். அதுக்காக என்ன செய்வாங்க? யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கிறவங்க யாரப்பனாங்கிற ஒரு பாட்டு வரும், குல்லு சுரூரின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன செய்வாங்க? அம்பிட்டு போய் நினைச்சுக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று கிதாப் வச்சுக்கிட்டு அதை ஓதுவாங்க. அதுல என்ன வரும் பாருங்க. அதாவது அதுல வருது, அந்த குல்லு சுரூரிங்கிற பைத்துல வருது, ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே மலக்குகள் எல்லாம் வர்றாங்களாம். மலக்குகள் என்ன செய்யறாங்களாம்? அங்கிருந்து வர்றாங்களாம். ரசூலுல்லாஹ் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு மலக்குகள் வர்றாங்க பாருங்க. அத்தத்து மலாயிகத்து சமாயி தஸூருஹு. வானவர்கள், வானத்தினுடைய மலக்குகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் பண்ண வர்றாங்களாம் பிறந்த உடனே. அவர் ரசூல் ஆவ மாட்டாரான்னு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் 40 வயசுல நியமிக்கும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம், நம்ப முடியல. அதாவது ரசூல் ஆகுறாங்களே, எப்ப ஆகுறாங்க? 40 வயசுல ஆகுறாங்க. ஆன உடனே நம்பினாங்கன்னு அவளுக்கு நம்பிக்கை வரல, பயப்படுதான் செஞ்சாங்க. பயந்து நட்டுங்கி போய் மனைவிட்ட போய் நான் என்னத்தையே பார்த்து பயந்துட்டேன்னு சொல்லி போத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. போர்வை போத்தி கொண்டு போகிறேன் அல்லாஹ் மறுபடியும் கூப்பிடுறான். யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டு ஏன் அப்படி கூப்பிடுறான்? நட்டுங்கி போய் படுத்துட்டாங்க. மனைவிட்ட சொல்றாங்க, என்னமோ ஒரு மாரியா வருது, கட்டி அணைச்சார் ஒருத்தர், என்னமோ பயங்கரமா இருக்குது, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டோம்னு உங்களுக்கு விளங்கவே இல்லை. மனைவி ஆறுதல் சொல்றாங்க, ஒரு கவலையும் படாதீங்க, நீங்க யாருக்கு என்ன கேடு செஞ்சீங்க? நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, பசித்தோருக்கு உணவளிக்கிறீங்க, பிறர் சுமையை நீங்க தாங்கிக்கிறீங்க, பொதுநல சேவை செஞ்சுட்டு வர்றீங்க, உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. கடைசியில வரக்காண்டு ஒருத்தர் இருந்தார், ஹதீஜா நாயுடைய சொந்தக்காரர். அவர் கிறிஸ்தவ பாதிரியார். அவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் இந்த விவரத்தெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுவிட்டு நீ கவலைப்படாத, இதே மாதிரிதான் மோசேனா மூசா நபிக்கு இப்படித்தான் வந்தது, அவர் இப்படித்தான் இறை தூதர் ஆனாரு. மோசைக்கு நாமூசுன்னா ஜிப்ரீல அவங்க நாமூசும்பாங்க. மூசா நபிட்ட வந்தார நாமூசு, அவர் தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறார், நீ அல்லாஹ்வுடைய தூதராயிருக்கிற, உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்க, அந்த அளவு பெரிய எதிர்ப்புகளை சந்திப்பாய், அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உனக்கு நான் பலமான உதவி செய்வேன் சொல்றாரு. இது சஹீஹுல் புகாரியில முதல் ஹதீஸை தான். புகாரி எடுத்தீங்கன்னா புகாரி முதல் வால்யூம்ல முதல் ஹதீஸ், இரண்டாவது ஹதீஸா? ஃபர்ஸ்ட் ஹதீஸை தான்.
இதை ரசூலுல்லாஹ் நபி அவர் கைஃப கான பதுவுல் வஹி, எவ்வாறு வஹி வந்ததுன்னு சொல்லி புகாரி எடுத்தோன முதல் ஹதீஸ் இதுதான். அப்ப ரசூலுல்லாஹ்வை பயந்ததனால வருது, நடுங்கினதெல்லாம் வருது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கே தான் ரசூலானது தெரியலங்கும் போது மலக்குகள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஓடியாடுறாங்க. வந்து ரசூலுல்லாஹ் பறந்துட்டாங்க, நம்ம போய் பார்த்துட்டு வரணும் வர்றாங்களாம். வந்து என்ன செய்யறாங்களாம், எதுக்கு வர்றாங்களாம், வத்தனாலு மின் ருயாஹு அஷ்ரஃப மக்ஸதி, அவர்களை பார்த்து உயர்ந்த லட்சியத்தை அடையணும், பார்த்துன்னு ஒரு தடவை எப்படியாச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி மலக்குகள் அல்லாஹ் சொன்னாதான் கீழே வருவாங்களே தவிர மலக்குகள் அவங்களோட இறங்கி வரமாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பிறந்ததை கேட்ட உடனே அப்படி இறங்கி வர்றாங்களா எல்லாரும் மலக்குகள்லாம். வந்தாலும் பரவாயில்ல, சும்மா வரலையா. ஜாவூபி இப்ரீகின் ஒ தஸ்தின் ருசியத் ஜனபாத்துஹு மின் லூலுயின் வ ஜபர்ஜதின். லூலுனா முத்து, ஜபர்ஜனா மரகதம், முத்து மரகதம் எல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு கூஜாவையும் ஒரு தட்டையும் கொண்டு வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதயத்தை அப்படியே ஜம்சம் தண்ணீர்ல என்ன செய்யறாங்க, கழுவுறாங்க. அந்த முத்து பவளம் எல்லாம் பதிக்கப்பட்ட தட்டுல வச்சு கழுவி எடுத்து ஒரு மலக்கு சீல் முத்திரன்னு வைக்கிறாங்களாம். நபி ஆயிட்டீங்கன்னு ஒரு சீல். அப்ப அல்லாஹ் 40 வயசுல அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. ரசலு ஜிலாஹு வ ஹத்தமூஹு பி ஹாத்தமின், ஒரு முத்திரை ஒன்னு குத்தினார்கள். தம்மத் பி ருயத்திஹி நுபுவத் அஹ்மதி, அஹ்மதுடைய நுபுவத் நபி பட்டம் இதை கொண்டுதான் முழுமையாகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சீல் ஒண்ணு வச்சாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்தை எடுத்து குழந்தையா இருக்கும்போது அதை கழுவி தங்கத்தட்டுல வச்சு கழுவிட்டு என்ன செய்யறாங்க, இதயத்துல ஒரு சீல் ஒண்ணு அடிக்கிறாங்க, நபி சீல். இந்த கறிக்கெல்லாம் அடிப்பாயில் சீல், ஹலால் பொருள் அறுக்கப்பட்டதுக்கு சீல் அடிப்பாங்க, அந்த மாதிரி சீல் அடிச்சு உள்ள மாட்டி அப்படி எழுதி வச்சுக்கிறான். இது உனக்கு யாரு சொன்னா? நான் கேட்கிறேன், இப்படி எல்லாம் நடந்திருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல இதை வந்து சுட்டி காட்டிருப்பான். சின்ன வயசுல நீ இப்படி இருந்தா, உனக்கு வறுமையா இருந்த சின்ன வயசுல அனாதை இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லி காட்டல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது சொல்லணும், நான் பிறந்த உடனே இந்த மாதிரி வானவர்கள் வந்தார்கள் சொன்னா நம்பலாம். இது அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா நம்புறது நம்ம அப்ஜெக்ஷன் கிடையாது. அல்லாஹ்வும் சொல்லல, இத அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல. இவன் 300 வருஷத்துக்கு முந்தி வந்த ஒருத்தன் சொல்றான், அதுக்கு முந்தி யாரும் சொல்லல. இத 300 வருஷத்துக்கு முந்தி இந்த பாட்டு எழுதுறானே இவன் தான் சொன்னானே தவிர யார் சொல்லல. அபு ஹனீஃபா இமாம் இத சொல்லல, ஷாஃபி இமாம் இத சொல்லல, மாலிக் இமாம் இத சொல்லல, ஹம்பலி இமாம் சொல்லல, முதல் நூற்றாண்டுல உள்ள எந்த அறிஞரும் சொல்லல, 2வது நூற்றாண்டுல யாரும் சொல்லல, 3வது நூற்றாண்டுல சொல்லல, ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 1000 வருஷமா யாருமே சொல்லல. இவனுக்கு எப்படி தெரிஞ்சது ஜிப்ரீல் வந்தது? திருமுறை இருக்கிற ஹதீஸ் அதனுடைய மறுபதிப்பு இது. அப்படி பண்ணிடுறாங்க. அதோட இல்ல, வந்த மலக்குகள் வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. என்ன செய்யறாங்களாம், பில் அர்ஷி மாதா இர்நைமில் அர்கதி நாதாஹுமுர் ரஹ்மானு அன் தூஃபு பிஹி பில் அர்ஷி மாதாரின் நைமில் அர்கதி. உடனே அல்லாஹ் கூப்பிட்டானா மலக்குகளே அவரை தூக்குங்கள், குழந்தையை தூக்கிட்டு போய் அரசை சுத்தி காட்டுங்க. அல்லாஹ் சொன்னானா, அரசை சுத்தி காட்டுங்க. அரசை மட்டும் சுத்தி காட்டாதீங்க, சொர்க்கத்தையும் சுத்தி காட்டுங்க. குழந்தைக்கு என்ன வழங்க சுத்தி காட்டினா, முதல்ல சுத்தி காட்டினா மேராஜுக்கு போகும்போது என் முடிச்சாங்க திரு ஜிப்ரீல்ட்ட கேக்குறாங்க, இது என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல சுத்தி காட்டினா விளங்கும் இருந்தா விளங்காட்டி சுத்தி காட்டல அர்த்தம் இல்ல. முதல்ல சுத்தி காட்டுறது விளங்கி இருந்தா மேராஜுக்கு போகும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கேக்குறாங்க இது என்ன அது என்ன, யார்கிட்ட கேக்குறாங்க? ஜிப்ரீல்ட்ட கேக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்க என்ன எழுதிக்கிறாங்கன்னு கேட்டா, சின்ன பிள்ளையா இருக்கும் போது மலக்குகள் இங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் அரசை சுத்தி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்தை எல்லாம் சுத்தி காட்டிவிட்டு அதோட இல்லையா சும்மாரிலு அலல் ஹலாயிக்கு குள்ளிகா, உலகத்து மக்களுக்கு எல்லாம் இவர் கொண்டு காட்டிடுவாங்க. அல்லாஹ் சொன்னானா, உலகத்தில் உள்ள மக்களுக்கு பூரா அமெரிக்கா ரஷ்யா எல்லாத்தையும் சொல்ல பார்த்துட்டாங்க சின்ன பிள்ளையில. இவங்க சொன்ன கருத்து பிரகாரம் உலகத்தில் எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் கொண்டு பாருங்க, மக்கள் ஒருத்தர் வந்திருக்காரு, இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று எல்லா ஊர்லயும் காட்டிட்டு வாங்க. அப்படி எங்கெல்லாம் காட்டணுமா, மின்குள்ளி ரூஹானின் குள்ளி முஜஸ்ஸதி, உடல் உள்ளவர்களுக்கும் காட்டுங்க, செத்து போய் ரூஹா இருப்பாங்களே அவங்களும் காட்டுங்க. அல்லாஹ் அதான் ரூஹானியத்தா இருக்கிற ஆட்களும் காட்டுங்க. முஜஸ்ஸத்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்கும் காட்டிட்டு வாங்கட்டான். அப்ப மலக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே மலக்குகள் வந்து ரசூலுல்லாஹ்வை குழந்தையோட தூக்கிட்டு போய் அரசு சுத்தி காட்டி சொர்க்கத்தை சுத்தி காட்டி உலகத்துல அம்புட்டு ஊரையும் போய் சுத்தி காட்டி அம்புட்டு ஒரு மக்கள்கிட்டையும் கொண்டு இந்த இருக்கார் பாத்துக்கிறங்க, இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதரு என்று எல்லாரும் படம் காட்டினாங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இது என்ன எந்த ஆதாரத்தில் இருக்குன்னா இதை நினைச்சுட்டு படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்றதான இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? இல்லாத கட்டுக்கதையை சொல்றது, பொய் சொல்றதா ரசூலுல்லாஹ் புகழ்றதா? அப்ப இந்த மாதிரியான ஒண்ணு. அது மட்டும் இல்ல, அதுல எழுதி வச்சுக்கிறாங்க. அதே குல்லு சூரி பைத்திலேயே ஆமினா தானே அவங்க அம்மா,
ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா ஆமினா. ஆமினா வந்து கர்ப்பிணியான உடனே யாருக்குமே தெரியாதான், வயிறு அப்படி பிளாட்டா தான் இருந்துச்சான் கடைசி நிமிஷம் வரைக்கும். 10 மாசம் ஆகுற வரைக்கும் என்ன இருக்கலையா, வயிற்றுல குழந்தை இருந்த வயிறு பெருசாகணும்லங்க, வயிறு பெருசாகலாம் ஆகலையா, நார்மலா தான் போயிட்டு இருக்கிறாங்களாம், ஒருத்தருக்குமே புள்ள இருக்கிறது தெரியாதான். அப்ப அப்படி வலாத்தும் ஆமினத்தும் வளம் யசூர்பிஹாதும், யாருக்கும் தெரியாமலே ஆமினா வந்து பெற்றெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி படிக்கிறது ரசூலுல்லாஹ் புகழ்றதா? இதுக்கு அல்லாஹ் நன்மை தருவானா? அரபியில படிச்சுட்டு போயிடுறீங்க, இதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ஏதாவது பரிசு கிடைக்குமா? செஞ்சு பாருங்க. இந்த மாதிரியான கிசாக்கள் தான் எதிர இருக்குது, சுபஹான மௌலூதுங்கிறது இருக்குது. இது பரவாயில்லை, இதெல்லாம் வரலாற்றுல செய்யற தப்பு, சரித்திரங்கள்ல செய்யற தப்பு. இதுவும் குற்றம் இருக்கு. ரசூலுல்லாஹ் பேர்ல ஒருத்தன் இட்டு கட்டி போய் சொன்னான்னு சொன்னா அதுக்கு நரகம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொலைக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1.